நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனவும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, யாவருக்கும் உயிர்த்தெழுதல் பண்டிகை வாழ்த்துக்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இங்கே ஒரு அருமையான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீகள் கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்லறையை நோக்கி வந்து பார்க்கும்போது, கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில், பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், உயிரோடு இருக்கிறவரை ஸ்திரீகள் மரித்தோரிடத்தில் தேடினார்கள். இயேசுவின் சீடர்களும் அதை பார்க்கும்படியாக மரித்தோரிடத்தில் அவர் இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும்படியாக வந்தார்கள். இப்படி அநேகர் அவரை மரித்தோரிடத்தில் தேடினார்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் உயிர்த்தெழுந்தார், நம்முடைய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மறந்து போய் என் வாழ்வில் என் இயேசு எல்லாம் செய்ய வல்லவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் உயிர்த்தெழுந்தவராய் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அநேக நேரங்களில் மறந்தவர்களாக, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, வியாகுலங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது மரித்தவரிடத்தில் அவரை தேடுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவராய் அவர் உயிர்த்தெழுந்தவுடனே அநேகர்களுக்கு அவர் தரிசனமாகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான உயிரோடு இருக்கிறவராகவே அநேகருக்கு அவர் தரிசனமானார். ஏமாவூர் சிஷ்யர்களுக்கு அவர் தரிசனமானார். அவளோடு அப்பம் பிட்டு வேத வசனங்களை அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு வேத வசனங்களை காண்பித்து கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சீஷர்களோடு அவர்கள் உரையாடினார், அவரோடு சாப்பிட்டார் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்து நமக்காகவே பிதாவினிடத்தில் இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆனபடியினால் நம்முடைய கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். நம்மையும் ஒரு நாள் அவர் உயிரோடு எழுப்பி அவரோடு கூட அழைத்து செல்ல போகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்படி அவர் எழும்பினாரோ, எப்படி உயிரோடு எழுந்தாரோ, அதே போல நாமும் ஒரு நாள் அவரோடு கூட செல்ல போகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவரே மரித்து முதற் பலனானார். அவனுடைய நாளை தேவனுடைய சமூகத்தில் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்தில் நாமும் தேடாமல் நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஜெய கம்பீரமாய் நம்முடைய வாழ்க்கையில வரும் பிரயாசங்கள், பாடுகள் எல்லாம் எல்லாவற்றையும் தீர்க்க நம்மோடு கூட நம்முடைய இயேசு உண்டு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவரை ஒவ்வொரு நாளும் நினைத்து அவரோடு கூட வாழ்வோம். நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வாழ்க்கையில அருள்வது அவருக்கு லேசான காரியம். எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுப்பார். நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட நெருங்கி ஜீவிப்போம். முடிந்தளவு பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைவோம். தேவனோடு கூட வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நாளுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்த்தெழுதல் பண்டிகையை ஆசரிக்கிற நாங்கள் ஆண்டவர் அநேக நேரங்களில் உம்மை மரித்தோரிடத்தில் தேடுகிறோம்ப்பா. எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்க.
நாங்களாகவே எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்களாகவே திட்டம் செய்து விடுகிறோம். நீர் மரித்து போனீர் என்று நினைத்து விடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்க. எங்களுக்காகவே உயர்த்தீர். எங்களுக்காகவே நீ பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்கப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.